ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஆழ்வார்கள் அவளே முதன்மையானவராக கருதப்படுகிற நம்மாழ்வார் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு பெருமாளாலேயே அபிமானிக்கப்படுற அந்த ஆழ்வாரோட வைபவங்கள் பெருமைகளை பத்தி பார்க்க போறோம். அதாவது எல்லாவற்றையுமே நீங்க கதை வடிவமா கேட்கும்போது அது ரொம்ப அழகா அமையுங்க. இன்னைக்கும் நம்மாழ்வாரோட கதையை கேட்குறோன்னே வச்சுக்கோங்களேன், அவரோட கதையே பெருமை வாய்ந்தது தாங்க. அதை நம்ம பார்க்கலாமா? ரிஷபேது விசாகாயாம் குருகா புரிகாரிஜம் பாண்டிய தேசே கலேராத்ரோ ஷடாரி சைன்யம் பம்பஜே மாதிரி இந்த நம்மாழ்வாரோட திரு அவதாரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவத் சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருப்பாளாம். அதனால அவளுக்கு ஆழ்வார்கள் அப்படின்ற திருநாமமா. இல்லைன்னா பகவானோட சிந்தையில யார் எப்பொழுதும் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆழ்வார்கள்ன்றது நாமம் தாங்க. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவைகள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்துன்ற மாதிரி நம் ஆழ்வார்களை பத்தி இன்னைக்கு அதுலயும் முதன்மையான ஆழ்வார்னு நம்மளால அபிமானிக்கப்படுற நம்ம ஆழ்வாரோட திரு அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். நம்மெல்லாம் பிறந்தோம்னா பிறப்புன்னு அர்த்தங்க. ஆழ்வார்கள் ஆச்சாரியன் பகவான்லாம் பிறந்தானா திரு அவதாரம் சொல்வோம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா கலியுகம் தொடங்கி 43வது நாள்ல வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்துல வெள்ளிக்கிழமையில பிறந்தார். இவரோட தந்தை தாய் பார்க்கலாமா யாருன்னு? பொற்காரியார் அப்படின்றவர் திருக்குறுகூர் அப்படின்ற திவ்ய தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை திருவாழ் மார்பர் அப்படின்றவர் திருவன் பரிசாரத்துல இருந்தார். அவரோட மகள் தான் உடையநங்கை. இந்த உடையநங்கைய காரிகையார் பொற்காரியார் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த திருவாழ்மார்பர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசைங்க, நீங்க எங்களோடையே கொஞ்ச காலம் இருங்க அப்படின்னோடனே மாமனார் சொன்னது கேட்டுண்டு பல வருடங்கள் அவர் காரிகையார் அதாவது பொற்காரியார் தன்னுடைய மனைவியான உடையநங்கையோடு கூடி இவா வேளாள வம்சத்துல குடியில பிறந்தவா. அங்கேயே இவர் பல வருடங்கள் கூட இருக்கார். அதுக்கப்புறம் மாமனார்கிட்ட விடை பெற்றுண்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நடுவுல திருக்குறுங்குடி நம்பிய பாக்குறாங்க. அவரை போய் சேவிக்கிறாங்க. எங்கனேயோ அன்னமீர்கால் என்னை முனிவதன் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்ற மாதிரி அந்த பகவான் அங்க வெகு அழகா வீற்று இருக்கார். அந்த பெருமாளை சேவிச்சு, எனக்கு அழகான குழந்தை வேணுங்க, பல காலமா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பெருமாளை வேண்டிக்கிறா. அந்த பெருமாளும் அர்ச்சகர் முக்கேன வாய்மொழியிறார், அதாவது நானே உமக்கு மகனாக பிறப்போம் அப்படின்னு. அதே மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பியும் திருக்குறுகூருக்கு சேரறாங்க. ரொம்ப அழகா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப இந்த மனைவியான உடையநங்கை கருவுறா அழகான ஆண்மகவனான நம்மாழ்வாரை பெற்றெடுக்கிறாங்க. அதாவது எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் அதுக்கு பூர்வ ஜென்ம வாசனை பகவத் ஞானம் எல்லாமே இருக்குங்க. ஆனா அது பிறக்கிற கொஞ்ச நொடிக்கு முன்னாடி சடம்ன்ற வாயு அதோட மூளைய மழுக்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்ஜென்ம வாசனை போய் சாதாரண மானிட குழந்தையா பிறக்கும். இந்த ஆழ்வார் பிறக்கும் போதும் இந்த சடம்ன்ற வாயு அவர் மூளைய மூட வரும்போது அதை எட்டி உதச்சண்டு இந்த குழந்தை பிறந்ததான். அதனாலதான் இதுக்கு சடஜித் சடகோபர் அப்படின்ற திருநாமம். உலக வழக்குக்கு மாறாக பிறந்ததுனால மாறன்ற திருநாமமும் உண்டுங்க இந்த குழந்தைக்கு. குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்து 12வது நாள் பிறந்தது. குழந்தை பால் குடிக்கல, அசையல, எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கு. அதனால் அவளோட பெருமாளான பொலிந்த நின்ற பிரான் கிட்ட கூட்டிட்டு போறா. 12வது நாள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு. உலக இயற்கையிலேருந்து மாறுபட்டதுனால மாறன்ற திருநாமத்தையும் குழந்தைக்கு வைக்கிறா. அழகா குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு. ஆனா எந்த அசைவும் இல்லை. அதாவது பெருமாள் திரு அவதாரம் பண்றார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவளோட பரிஜனங்கள்லாம் அந்த இடத்துல சேர்ந்துரும். அதனால வைகுண்டத்துல பெருமாள் எது மேல படுத்துட்டு இருப்பார்? ஆதிசேஷன். முதல்லயே ஆதிசேஷன் இங்க வந்துடுறாரு.
திரு புளிய மரமாக இவர் வீற்றிருக்கார். இந்த புளிய மரத்துல இந்த குழந்தை உட்காரது யோகத்துல 12ஆம் நாள் குழந்தை யோக நிலையில உட்காரது, எந்த உணவும் உட்கொள்ளல, மல மூத்திரம் விசர்ஜனங்கள் எதுவுமே கிடையாது. யோகத்திலேயே 16 ஆண்டுகள் இருக்கு. இப்படி குழந்தை இருந்துட்டு இருக்க நேரத்துல பெருமாள் சொல்றார் விஸ்வக்சேனர்ன்ற சேனை தலைவர்கிட்ட, தன்னோட சேனை தலைவர்கிட்ட, குழந்தைக்கு சொல்ல வேண்டிய விசேஷ கிரந்தங்கள், அர்த்தங்கள் எல்லாவற்றையும், வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சேனை முதலையாரும் வராரு. ஞானத்திலேயே அவருக்கு முத்திரை, அதாவது நம்ம சம்பிரதாயத்துல சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்வித்து மந்திரோ உபதேசம் அர்த்த உபதேசம் எல்லாம், அதாவது யோகத்திலேயே குழந்தைக்கு கொடுத்துட்டு போறார். இந்த குழந்தை யோகத்திலேயே இருந்துட்டு வருது. இந்த நேரத்துல என்னையாருன்னா வடதிசை யாத்திரைக்கு மதுரகவியார்ன்ற ஆழ்வார் போயிருக்காரு. அவர் அயோத்தியில பெருமாளை சேவிக்கிறாரு. சேவிச்சு முடிச்சுட்டு, ஆஹா பெருமாள் இத்தனை அழகா சேவிச்சுட்டு அழகா பெருமாளை ரசிக்கிறாரு. அங்கேயே தங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஒளி சேருது. அந்த ஒளி எந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு அதை பின்தொடர்ந்து வந்தா திருக்குறுகூர்ல இருக்க இந்த நம்முடைய ஆழ்வார்கிட்ட சேர்றார். இங்கேருந்து அந்த ஒளியானது மதுரகவி ஆழ்வார்க்கு அயோத்தி வரையும் போய் அதை பின்தொடர்ந்து இங்க சேர்றார். ஆஹா, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஞான பிரானாக இருக்காரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவாரான்றதை சோதிக்கிறதுக்காக ஒரு சின்ன கல்லை வீசுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு முதன்முறையாக நம்முடைய மாறனான நம்மாழ்வார் கண்ணை திறக்கிறாருங்க. கண்ணை திறந்த உடனேவே தன் சந்தேகத்தை கேட்கிறாரு. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே உழலும் கேட்கிறாரு. உடனே நம்மாழ்வார் பதில் சொல்றாரு, அது அத்தை தின்று அங்கே உழலும். அதாவது நமக்கு கேள்வியும் புரியல, பதிலும் புரியல, ஆனா அவ பேசி முடிச்சுட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்றது தான் கேள்வி. அதாவது அச்சேதனமான இந்த சரீரத்துல சேத்தனமான ஜீவாத்மா இருந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றாரு. அந்த சரீரத்துக்குரிய கர்ம அனுகுணமான கடமைகளை செஞ்சுட்டு அங்கேயே இருக்குன்னு பதில் சொல்றாரு. உடனே இவர்தான் நம்முடைய ஆச்சாரியன், அவர் திருவடியை பணியறார். இனி இவரை விட்டு விலகுவது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கும் இவர் வரார். அவர் திருவடியையே எல்லாமாக பற்றி கொள்றார். பற்றின்ட்டு நீர்தான் எனக்கு எல்லாம் சொல்லி அவர் திருவடியிலே விழுந்து கண்டு அவருக்கு சேவைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது இந்த மதுரகவி ஆழ்வார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன்ற மாதிரி அவருக்கே அனுதினமும் எல்லா கைங்கரியும் செஞ்சுட்டு வராரு இந்த மதுரகவி ஆழ்வார். பெருமாள் பார்க்கிறார், இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டார். ஞான கண்ணுக்கு அவரோட ஞானத்திலேயே அவருக்கு அனுகிரகம் பண்றார். கருட வாகனத்துல தாயாரோடு கூடி பெருமாள் இவருக்கு அனுகிரகிக்கிறார். அனுகிரகித்த மாத்திரத்திலேயே இவர் பாசுரம் பாட ஆரம்பிக்கிறாரு. எல்லா திவ்ய தேச பெருமாளும் இவரோட ஞான கண்களுக்கு காட்சி தந்தாரு. அத்தனை பேரை பத்தியும் பாசுரம் பாடுறாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் அந்தந்த கஷேத்திரத்துக்கு போய் அந்தந்த பகவானை பாடினாங்களே தவிர நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா இருந்த இடத்திலேயே கண்ணை மூடி ஞானத்திலேயே யோகத்திலேயே இருந்தார். அந்த யோகத்திலேயே அத்தனை திவ்ய தேச பெருமாளும் காட்சி தந்தாங்க. அவங்களுக்கு பாசுரங்களையும் இவர் பாடினார். 4 வேதங்களான ரிக்வேத, யஜுர்வேத, அதர்வன வேத, சாமவேதத்துக்கு சமமா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களை பாடினாரு. இத மதுரகவியாழ்வார்க்கும் உபதேசமும் செய்யறாருங்க. மதுரகவியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியன் திருவடியை பற்றிண்டு அவரை விட்டு எப்பொழுதும் பிரியாம இருக்கணும்னே எப்பயும் நினைக்கிறாரு. இதை பார்த்த பொலிந்த நின்ற பிரான் அந்த ஊர் பெருமாள் இருந்து பாக்குறாரு. ஆஹா, நம்ம ஆழ்வாராச்சே, நம்மளோட மாறனாச்சே, இவரை நம்ம அனுகிரகிக்கணும்னு தன்னுடைய மகிழ மாலையை இவருக்கு அணிவிக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு வகுலாபரணர் அப்படின்ற திருநாமமும் ஏற்படுறது. அது மட்டும் கிடையாதுங்க, மற்ற சமயங்கள்லாம் நம் சமயத்துக்கு எதிர்த்து சொன்ன அத்தனையும் கடிந்து சொல்ற மாதிரி அத்தனையும் தன்னுடைய பாசுரங்கள்லயே பதில் சொல்லியிருக்காராம். அதனால இவருக்கு பராங்குசர் அப்படின்ற ஒரு திருநாமமும் உண்டு. கம்பநாடார் பார்த்தீங்கன்னா திருவரங்கத்துக்கு வரார்.
திருவரங்கத்துக்கு வந்து ராமாயணத்தை அரங்கேற்றணும்னு முடிவு பண்ணி பெருமாள் கிட்ட அனுகிரகம் கேட்கிறாரு. நீங்க தான் எனக்கு அனுமதியும் கொடுக்கணும், அனுகிரகமும் பண்ணணும். உடனே திருவரங்கத்து நம்பெருமாள் சொல்றாராம், கண்டிப்பா தரோம். முதல்ல எம் சடகோபர், நம் சடகோபரை பத்தி பாடினீரா, நம் ஆழ்வாரை பத்தி பாடினீரான்னு கேட்டாராம். ஆஹா, அப்பெருமாளால நம்மாழ்வார், நம் சடகோபர் சொல்லப்பட்டதுனால அன்னிலேருந்து இவருக்கு நம்மாழ்வார் அப்படின்ற திருநாமமே முதன்மை திருநாமமாக ஏற்படுறது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா உடனே கம்பநாடார் சொல்றானா, அவரை போய் பத்தி பாடாம இருந்திருப்பேனா, சடகோபர் அந்தாதி செஞ்சிருக்கேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லவே அவர் அனுமதிச்சு அதுக்கப்புறம் ராமாயணத்தை அங்க அரங்கேற்றினாரா கம்பநாடார். அதாவது இதையே நீங்க பார்த்தீங்கன்னா உபதேச ரத்ன மாலையில எடுத்திருப்பாரு மணவாள மாமுனிகள். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பில்லை என்பர், அவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தானென்னு நன்னெஞ்சே ஏதத்தனை சொல்லினீ இன்னுன்ற மாதிரி நம்மாழ்வார் அப்படின்ற திருநாமம் பகவானாலே இவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இவர் வந்து பரமபதிக்க போறாரு. அது மதுரகவி ஆழ்வாருக்கும் தெரிஞ்சுடுத்து அவர் சொல்றாரு, 35 வயசுதான், நிறைய வயசெல்லாம் இல்லையங்க. நம்ம ஆழ்வார் பரமபதம் எழுதிய போது அப்ப அவர் சொல்லார், உம்மை பிரிவை தாங்கிண்டு என்னால இருக்க முடியாதே, நான் என்ன பண்றது, உம்முடைய திருவிகிரத்தை எனக்காக எழுந்தருளை பண்ணி கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்லவே உடனே நம்மாழ்வாரும் இசைந்து போய் தாமரை பரணி நதி நீரை காய்ச்சுன்னு உடனே அதை காய்ச்சறாரு. முதல்ல ஒரு விக்கிரகம் வருது. அங்க பார்த்தீங்கன்னா அது பவிஷ்யத் ஆச்சாரியனான ராமானுஜருடைய விக்கிரகம். ஆஹா, ராமானுஜருடைய விக்கிரகம் இது. அப்ப தேவரி இவர் தான்ப்பா பவிஷ்யத் ஆச்சாரியன், வருங்கால ஆச்சாரியன் சொல்லிட்டு நம்ம ராமானுஜரை பத்தி மதுரா கவி ஆழ்வார்கிட்ட சொல்லி இதையும் நீங்க எழுந்தருளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது காய்ச்சறாரு. அதுல வந்ததுதான் நம்மாழ்வாரோட விக்கிரகம். இவர் இது மாதிரி பெருமாளை பத்தி பாடிட்டு இருக்கும் போது அப்போ மேல இருந்த நித்திய சூரிகள்லாம் ஓடி வந்து இவரை சேவிக்கிறாளாம். அப்ப அவளுக்காக பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நெய்ந்த நமுனுக்கு யாதொன்னும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதருகின்றோன்ற மாதிரி இவர் இந்த பாசுரம் பாடினார். ஆனா இது பார்த்தீங்கன்னா பவிஷ்யத் ஆச்சாரியனான ராமானுஜருக்காக நம்மாழ்வார் முதலியே பாடிய பாசுரம்னு இந்த பாசுரத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிக்கிரகங்கள் அங்க எழுதருளப்பட்டு இதை தினைக்கும் வந்து நம்மாழ்வார் சேவிச்சுட்டு வந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் நம்ம அத்தனை பேரும் சேவிச்சுட்டு வரோம் அவரோட விக்கிரகத்தை. நம்மாழ்வாரும் இறைவனுடைய திருவடியை அடையறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் நினைவிலேயே மதுரகவி ஆழ்வார் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வாட்டி நம்மாழ்வாருடைய திருவிக்கிரகம் வெளியில ஏல பண்றா உற்சவ காலத்துல. அப்ப விருது வழங்குவா நம்மாழ்வாருக்கு. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சடகோபர் பிரபன்னஜன கூட்டஸ்தர் தெய்வ பெரும் புலவர் அப்படின்ன உடனே அங்க இருக்க அதாவது தமிழ் சங்கத்துல இருந்தவாலாம் சொல்றாங்க, இவரை எப்படி தெய்வ புலவர் சொல்வேல், இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், கண்டிக்கிறோம்னு உடனே இதை கேட்டு மதுரகவி ஆழ்வாருக்கு ரொம்ப கவலையாயிடுதான். உடனே நேர வராராம், பெருமை ஆழ்வாருக்கு முன்னாடி நின்று அழறாலாம், இது என்ன, நீர் தெய்வ புலவர் தானே, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி அழறாராம். உடனே ஒரு விருத்த கிழவன் வேஷத்தை போட்டுண்டு அந்த இடத்துல நம்மாழ்வார் வந்து சொல்றாராம், அப்பா கவலைப்படாத, நான் என்னோட திருவாய் மொழியில இருக்கிற ஒரு பாசுரத்தை நான் சொல்றேன். கண்ணன் கழலிலை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணன் நாரணமே. இதுல இருக்க முதல் வரியை ஒரு ஏட்டுல எழுது. அவ முன்னாடி போய் நில்லுன்றாராம். அதே மாதிரி போய் நிக்கிறாளாம். ஒரு பொய்கைக்கு போறாளாம். ஒரு பெரிய கட்டை மேல இவருடைய பாசுரத்தை வைக்கிறாங்களாம். அவ அத்தனை பேரும் இன்னொரு கட்டையில ஏறி நிக்கிறாளாம். அவ இருக்கிற கட்டை முழுகிறது. இந்த நம்மாழ்வாரோட ஒரு வரி பாசுரம் இருந்த இது மிதக்கிறது. அப்ப அவ அத்தனை பேருக்கும் நம்மாழ்வாரோட பெருமை தெரிஞ்சு அத்தனை பேரும் நம்மாழ்வாரை பத்தி பாட ஆரம்பிக்கிறாளாம். அப்பதான் மதுரகவி ஆழ்வார் சாந்தமானாராம். ஏன்னா எத்தனை பெரியவர் நம்மாழ்வார், அவளோட அனுகிரகம் இவாளுக்கும் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு அவர் நினைச்சாராம். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார்
அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துல அவயவி. மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் அவயவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அவயவம் அப்படின்னா, இப்போ ஒரு உடம்பு, அவர் தான் உடம்பு. மற்ற ஆழ்வார்கள்லாம் அதுல இருக்க இப்ப கண்ணு காது மூக்கு அத மாதிரின்றா. அப்படி பார்க்கும்போது மற்ற ஆழ்வார்கள்ல பூதத்தாழ்வார் தலையாகவும், பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் கண்களாகவும், பெரியாழ்வார் முகமாகவும், திருமிசை ஆழ்வார் கழுத்தாகவும், குலசேகர பெருமாள் திருப்பான் ஆழ்வார்களும் கைகளாகவும், தொண்டரடி பொடி ஆழ்வார் மார்பாகவும், திருமங்கை ஆழ்வார் கொப்பூழாகவும், மதுரகவி ஆழ்வார்கள் பாதமாகவும் போற்றப்படுறார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு நம்ம போவோம். நம்ம தலையில பார்த்தீங்கன்னா சடாரி சாதிப்பா. அப்படின்னா என்னன்னா பெருமாளோட திருவடியை தான் சடாரின்னு சொல்லுவா. அந்த திருவடி நிலைகள் வேறு யாரும் கிடையாதுங்க. நம்மாழ்வாரே. பெருமாளுடைய திருவடி நம்மாழ்வாரே தான். அவருடைய பேரான சடகோபர்ன்றது தான் ஸ்ரீ சடாரியாக இன்னைக்கும் கோவில்ல நமக்கு சாதிச்சுருக்கா. நம்ம போகும்போது அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அப்படின்றவரை பத்தி பார்க்கணும்னா இவருக்கு இணை இந்த லோகத்துல உண்டோன்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம அதாவது பெருமாள் எப்படிப்பட்ட ஒரு வழக்கை இங்க கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது கோவில்ல எல்லா கோவில்லையும் முதல்ல பார்த்தீங்களா முதல் மரியாதைன்னு ஒருத்தருக்கு செய்வா. அதாவது எந்த உற்சவ காலத்துலையும் அது நம்மாழ்வாருக்கு தாங்க முதல்ல செய்வாங்க. ஏன்னா இந்த பிரபன்ன கோஷ்டியான நம்ம அத்தனை பேருக்கும் இவரே தலைவர்னு பெருமாளால அபிமானிக்கப்பட்டவரா இவர். அதனால இவருக்கு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்ற திருநாமம் உண்டு. ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கண்ணேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குறுகை நாதன் அவதரித்த நாள். இவரோட திருவாய்மொழிக்கு ஈடு உண்டோ கேட்டா கிடையவே கிடையாது. உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேதம் நேர்கொண்டு உரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறம் சொல் நேராகவே விளையும் வீடு. இதை சொன்னா போதுங்க, நேரடியா நமக்கு வைகுண்ட பிராப்தி உண்டு அப்படின்னு திருவாய்மொழி நூற்றந்தாதியில சொல்லியிருக்காரா இல்லையா ஆழ்வார் மணவாள மாமுனிகள்? அதேதாங்க. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். அப்படிப்பட்ட இந்த நம்மாழ்வாருடைய திருவடிக்கு பல்லாண்டு சொல்லிண்டு அவரை எப்பொழுதும் நினைச்சுண்டு இந்த வைகாசி விசாக நாள்ல அவரோட திருவடிக்கு பல்லாண்டு சொல்லி அவரோட அனுகிரகத்தை நம்ம அத்தனை பேரும் பெறணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.